பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த வசனம் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வசனம். கர்த்தருக்கு பயப்படுபவர்களை தேவனுடைய தூதர்கள் விடுவிக்கிறார்கள். அருமையான தேவ ஊழியர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் அவர் ஊழியம் செய்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்களை அவர்கள் சந்திக்கும்படியாய் பிரயாசப்படுறாங்க. அவர்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அவர் மேல கோபம் கொண்டு இன்றைக்கு இரவு உங்களை கொல்லும்படியாய் ஆட்களை அனுப்புவோன்னு சொல்லி வார்த்தை அனுப்புறாங்க. அவங்க மிகுந்த பயந்து போய் ஸ்காட்லாண்டில் இருக்கிற அவரை அனுப்பிய திருச்சபை ஜெபிக்கும்படியாய் அவர் சொல்லுகிறார். அந்த நாள் அவர்கள் ஜெபிக்கிறாருங்க. நாட்கள் ஓடி போகிறது. ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த எந்த ஜனங்களை அவர் சந்திக்க நினைத்தாரோ அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அவர் மூலமாய், அருமையான டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் மூலமாய் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அப்பொழுது அவர் கேட்கிறார், என்னை கொல்லும்படிய ஆட்கள் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, நீங்க அனுப்பலையாப்போ? இல்லை, நாங்கள் அனுப்பிச்சோம். நாங்கள் அனுப்பித்த பொழுது உங்கள் இடத்தை சுற்றி, நீங்கள் இருக்கிற அந்த காம்பவுண்டை சுற்றி 35 பேர் பெரிய தேவதூதர்கள் இருந்தார்கள் சொல்லி அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன 39 பேர்? நாட்கள் வருகிறது. அவர் அனுப்பி அந்த திருச்சபைக்கு, ஸ்காட்லாந்து திருச்சபைக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் கடந்து சென்று தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். அப்பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி போய் அந்த நோட் புக் எடுத்து பார்க்குறாங்க, அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட். அந்த குறிக்கப்பட்ட நாளில் எப்பொழுது ஜெப குறிப்பு வந்ததோ அவர்கள் ஜெபித்த பொழுது 35 பேர் அந்த இடத்துல ஜெபித்து இருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இன்றைக்கு உங்களை கொல்லும்படியாய், இல்ல உங்க திட்டத்தை கொல்லும்படியாய், உங்கள் எதிர்காலத்தை பாழாக்கும்படியாய் யாராவது சொல்லி இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம், உங்களுக்கு ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் நிச்சயம் உங்களை பாதுகாக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய தேவ தூதர்கள் உங்களை பாதுகாப்பாங்க. இந்த வேலையிலிருந்து எங்களை எடுத்துருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. என்னை இந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அன்பான தேவ பிள்ளையை உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், கர்த்தர் அலோவ் பண்ணாத எந்த டிரான்ஸ்பரும் உங்க வேலையில வரப்போறது இல்லை. கர்த்தர் அலோவ் பண்ணாத எந்த மாற்றமும் உங்க தொழில வரப்போறது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பியிருக்கார். அவர் உங்களை பாதுகாப்பார். நான் இருக்கிற இந்த பகுதியில் நான் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிற இடத்துல என்னை மாற்றுவேன்னு சொல்றாங்களே, கவலையே படாதீங்க. சங்கீதம் 34:7 அடையாளத்திற்காக, அந்த வசனத்தின் அடையாளத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ தூதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. உங்களை சுற்றிலும் பரத்திலிருந்து தேவன் தூதர்களை அனுப்பி இருக்கிறார். அந்த தேவ தூதர்கள் உங்களை பாதுகாப்பாங்க. தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியமும் உங்க வாழ்க்கையில நடப்பதில்லை. அதற்காக ஆண்டவரை துதியுங்க, மகிமைப்படுத்துங்க. ஏற்ற நாள் வருகிற பொழுது தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. சங்கீதம் 34:7 வசனத்தின்படி, என்னை பாதுகாத்தீரே, என்னை உயர்த்தினீரே, என்னை தப்புவித்தீரேன்னு சொல்லி அப்பாவுக்கு உங்க மகிமையை செலுத்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கோடா கோடியா உங்களை பெருக பண்ணுவார். God bless you.